Hi dears, welcome to Mom's Magic Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான மடக்கு பொரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதை செய்யறது ரொம்ப ஈஸி. ஒரு தடவை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முறுக்கு மாதிரி கெட்டு போகாம இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கிறிஸ்பியான மடக்கு பொரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 350 கிராம் சுகர். சுகருக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சம் கேசரி கலர். இந்த மாதிரி ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் டர்மரிக் கூட எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு மாவோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு, உப்பு, ஃபுட் கலர், இது கூட கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். மாவு நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஒர்க் ஏரியாலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டுலையோ வச்சு நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. கரெக்டாக சப்பாத்தி மாவோட பதத்துக்கு இது இருக்கணும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு பிடிக்கிற மாதிரி உருண்டையாக பிரித்து வச்சுக்கணும். இது நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரவுண்டாக இழுத்துக்கணும். பெர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் வரணும்னு தேவையில்லை. ஓரளவுக்கு நல்லா தின்னாக இழுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப திக்காக இழுத்துட்டிங்கன்னா பூரி நமக்கு கிறிஸ்பியாக வராது. ஸோ நல்லா தின்னாக இழுத்துக்கோங்க. இதுக்கு மேலே போடுறதுக்கு அரிசி மாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் அரிசி மாவை இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவு யூஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸையுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க. நடுவில் நிறைய மாவு போட்டு வைக்கணும், இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ கொஞ்சம் அரிசி மாவில் நெய் ஊற்றி இந்த மாதிரி கலந்துக்கணும். நெய்யை உருக்கி லிக்விடாக்கி இதை நம்ம அரிசி மாவு கூட கலந்துக்கணும். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க இந்த மாவுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மாவும் நெய்யும் கலந்து வச்சுருக்கோம்ல, அதை தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம தேய்ச்சி வச்ச இன்னொரு மாவை சேர்த்துக்கலாம். மறுபடியும் அதுக்கு மேலே அந்த நெய்யை தடவிக்கோங்க. இதே மாதிரி நம்ம 4 லேயர் வைக்கணும். 2 லேயர் வச்சுட்டேன். மறுபடியும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு 3ஆவது லேயர் வைக்கிறேன். இது 4ஆவது வச்சுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம அப்படியே சுருட்டணும். இதை அப்படியே சுருட்டிட்டு இந்த கார்னர்லேயும் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி விட்டுறணும். இந்த மாதிரி கார்னர்ஸை ஒட்டலைன்னா நம்ம எண்ணெயில் போட்டதும் அது பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சஸ் அளவில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கணும். இந்த ஷேப்பில் வச்சு நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். நான் கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா பூரியுமே நம்ம தேய்ச்சி வச்சுக்கணும். இப்போ மாவு எல்லாத்தையுமே தேய்ச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஓரளவுக்கு சூடானதும் இது ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனதும் அடுப்பை சிம்மில் மாற்றிக்கோங்க. இது நல்லா நின்று வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சோம்னா மேலே மட்டும் நல்லா வெந்த மாதிரி தெரியும்.
ஆனால் உள்ளே உள்ள லேயர்லாம் சரியாக வேகாமல் மாவு மாதிரியே இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயோட சூடு ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ஹீட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும். ஸோ ஹீட் மீடியமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீனியில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும். ஒரு பக்கம் ஜீரா ரெடி ஆகிட்டு இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம பூரி செய்யலாம். இந்த பூரிக்கு நமக்கு ரொம்ப திக்கான பாகுலாம் தேவையில்லை, ஒரு சிறு கம்பி பதம் வந்தால் போதும். இந்த பதம் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூரியை ஜீராவில் ஒரு தடவை இந்த மாதிரி முக்கி எடுத்துகிட்டு வச்சிடணும். இதே மாதிரி ஒவ்வொரு பூரியையும் ஜீராவில் போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த மடக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சுட்டோம்னா நம்ம வச்சு சாப்பிட்லாம். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.